ஸோ சளி அப்படின்னு சொல்கிறதே வந்து இயற்கையாகவே நம்ம உடலோட ஒரு பாதுகாப்பான ஒரு திறன் தான். நமக்கு தூசி உள்ளே போகுது, கிருமி உள்ளே போகுது. இது எல்லாத்தையுமே நம்மளுடைய நுரையீரல்லேருந்து வெளியேற்றுறதுக்கும், சுவாச குழாயிலேருந்து வெளியேற்றுறதுக்கும் சளிங்கிற ஒரு திரவத்தை வந்து சுரந்து அதை பேக் பண்ணி ஒரு இருமல் மூலமாகவோ, இல்லை ஆரம்ப கட்டத்தில் தும்மல் மூலமாக வந்து அதை வெளியேற்ற முயற்சி பண்ணும். ஸோ தும்மல் மூலமாக அது வந்து முழுவதுமாக வெளியேற்ற முடியலை அப்படின்னா, ஸோ சளி சுரப்பு மூலமாக அதை இருமல் மூலமாக வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ இந்த ஒரு நிலையில் தொடர்ந்து நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்குது, இல்லை சாதாரண டஸ்ட்டு போனதுக்கே நிறைய சளி சுரப்பு வந்து இருக்குது. இது வந்து அலர்ஜிக் காஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அலர்ஜினால் தொடர்ந்து சளி வந்து தேங்குறது. ஸோ இந்த 2 காரணத்தினால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ அதே மாதிரி அலர்ஜி இருக்குது. இந்த 2 காரணத்தினால தான் நமக்கு நாட்பட்ட நெஞ்சுச்சளி வந்து வரும். ஸோ இது நம்ம சுவாசிக்கக்கூடிய திறனும் வந்து இதில் ரொம்ப முக்கியம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய மேலோட்டமாக தான் வந்து நம்ம சுவாசத்தையே வந்து பண்ணுறோம். ஸோ இந்த சுவாசம் ஆழமாக இல்லாதனால நம்மளுடைய நுரையீரல் தசைகள் வந்து பலகீனமாகுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த சளியை உள்ளே தேங்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணம்.